இருக்கும். ஆப்ஷன் செயின்னு போனீங்கன்னா இந்த என்எஸ்சி வெப்சைட்டில் இந்த என்எஸ்சி ஆப்ஷன் செயினை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே காட்டும். இந்த இதில் நீங்கள் இண்டெக்ஸ் பார்க்குறது வந்து இதில் சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். என்எஸ் நிஃப்டி, நிஃப்டி, பேங்க் நிஃப்டின்ட்டு. அப்புறம் ஸ்டாக்ஸ் பார்க்குறது வந்து இந்த இந்த காலத்தில் நம்ம எடுத்துக்கலாம். F&O ஸ்டாக்ஸுடைய என்ன ஆப்ஷன் செயின்லாம் இங்கே இருக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பைரி சூஸ் பண்ணுறது, அதோட டீட்டெயில்ஸ்லாம் இங்கே எந்த எக்ஸ்பைரி வேணுமோ அந்த எக்ஸ்பைரிக்கு உண்டான ஆப்ஷன் செயின் இங்கே காட்டும். இது வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸு. அது என்னென்னா பர்டிகுலர் இந்த இப்போ நிஃப்டியில் இந்த எக்ஸ்பைரியில் எனக்கு பர்டிகுலராக 26,000 ஸ்ட்ரைக்கை மட்டும் நம்ம பார்க்கணுன்னா எல்லா எக்ஸ்பைரியுமே காட்டும். இப்போ 26,000 நான் சூஸ் பண்ணுன்னா 26,000 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் ஒரு எக்ஸ்பைரிக்கும் என்னென்ன ரேட் இருக்குது, எந்த இயரில், 25வது வருஷம், 26, 29 அவங்க எந்த எக்ஸ்பைரி வரைக்கும் கொடுத்துருக்காங்களோ அது வரைக்கும் நம்ம ஒரே இதாக ஷார்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன், இந்த 4 ஆப்ஷன் இதில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் இருக்க இப்போ டைம் நான் இப்போ ரெஃப்ரெஷ் கொடுக்குறேங்க. இப்போ 10:23:46 இந்த செகண்டில் மார்க்கெட்டில் என்ன வேல்யூ இருக்கோ அது மட்டும் தான் இங்கே காட்டும். அந்த வேல்யூ தான் இப்போ காட்டிகிட்டு இருக்கு. இது இப்போ வந்து மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 25,924.65 இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் செயினில் என்னென்ன ஹெட்டிங்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தோம்னா ஓஏ, சேஞ்ச் இன் ஓஏ, வால்யூம், ஐவி, எல்டிபி, எவ்வளோ எல்டிபியோட சேஞ்சு, பிட் குவான்டிட்டி, பிட் ஆஸ்க், ஆஸ்க் குவான்டிட்டி, ஸ்ட்ரைக்கு. இது வந்து கால் சைடு. இதே வேல்யூ வந்து இங்கே புட் சைடுக்கும் அப்படியே இருக்கும். இப்போ இந்த பிட் குவான்டிட்டி, பிட்டு, ஆஸ்க்கு, ஆஸ்க் குவான்டிட்டி இங்கே என்ன காட்டுதுன்னா இந்த நம்ம இப்படி நம்மளுடைய மார்க்கெட் டெப்த் இருக்கு இல்லையா, இந்த மார்க்கெட் டெப்த்துடைய ஃபஸ்ட்டு ரோ, இந்த ஃபஸ்ட்டு ரோ மட்டும்தான் இங்கே காட்டும். அதை பார்க்குறது தான் இந்த மார்க்கெட் டெப்த்துடைய ஃபஸ்ட்டு ரோ இங்கே காட்டுறது தான் இந்த இந்த 4 இது காலுக்கு அண்டு அதே மாதிரி இங்கே புட்டுக்கு. இந்த ஓஏ வந்து இப்போ எக்ஸாம்பிள் வந்து இந்த கலரில் பார்த்தீங்கன்னா 2 கலராக காட்டும். கால் சைடும் சரி, புட் சைடும் சரி. 2 கலராக காட்டுறதுல வந்து இப்போ டார்க்காக இருக்கிறது வந்து இந்த மணி, லைட்டாக இருக்கிறது வந்து அவுட் ஆஃப் த மணி இந்த சைடு. அதே மாதிரி புட்டுக்கு டார்க்காக இருக்கிறது இந்த மணி, புட்டுக்கு இந்த மணி, இந்த ஒயிட்டாக இருக்கிறது வந்து புட்டுக்கு அவுட் ஆஃப் த மணி. அதை சிம்பிளாக புரிஞ்சுக்க ஒரு ஐடியா சொல்கிறேன். கலர் பூரா வேல்யூ, ஒயிட் பூரா வேல்யூ இல்லை. ரொம்ப ஈஸியாக புரிஞ்சு. இதில் தான் வந்து மணி இருக்கும், இதுலலாம் வந்து டைம் வேல்யூ தான் இருக்கும். அவுட் ஆஃப் த மணியில் ஃபுல்லாகவே டைம் வேல்யூ தான் இருக்கும். கலரில் பூரா காசு இருக்கு, ஒயிட்ல பூரா காசு இல்லை. ஓகே, இன்ட்ரின்சிக் வேல்யூன்னு சொல்லலாமா? இதுல வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்கும், டைம் வேல்யூ இருக்கும். அதெல்லாம் சொல்ல கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அவங்க ரொம்ப சிம்பிளா புரிய வச்சிடும். ஓகே, இன்டென்சிக் வேல்யூ, எக்ஸ்டென்சிவ். இன்டென்சிக் வேல்யூனா இந்த மணிக்குள்ள காலுக்குள்ள போ, எக்ஸ்டென்சிவ் வேல்யூனா ஸ்ட்ரைக் பிளஸ் பிரீமியம். திரும்ப கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாதுன்னு கலர்ல ஊரா காசு இருக்கு, ஒயிட்ல ஊரா காசு கிடையாது. அது ஒயிட் மீன்ஸ் ஓடிஎம், கலர் மீன்ஸ் ஏடிஎம் பிளஸ் ஐடிஎம். ஈஸியா புரிய வச்சிடலாம். ஒயிட் பூரா ஓடிஎம். இப்போ ஜஸ்ட் நெக்ஸ்ட் இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ மார்க்கெட் வந்து 25,924 ஓடும், ஃபியூச்சர் ஓடாது. ஸ்பாட் ஓடும். ஸ்பாட் ஓடும். ஏன்னா அங்கே அண்டர்லைங் வேல்யூ இண்டெக்ஷன் காட்டுது இல்லை, இது வந்து அண்டர்லைங் மீன்ஸ் ஸ்பாட். ஸோ 25, அதாவது இந்த செகண்ட்ல இருக்க வேல்யூ இது 25,924. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 25,900 வந்து அடுத்த மணியாக உங்களுக்கு காட்டும். அதாவது 25,900 to 25,950 ரெண்டுக்கு இடைப்பட்ட இடத்துல தான் அது இருக்கிறதுனால இது வந்து உங்களுக்கு அடுத்த மணியாக இருக்கும். ஸோ இந்த இந்த ஓஏங்கிறது மீன்ஸ் வந்து எல்லாருக்கும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்னதுன்னா இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து இந்த ஸ்ட்ரைக்கில், பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கில் என்ன சேஞ்சஸ் நடந்திருக்குங்கிறத காட்டும். எக்ஸாம்பிள் இந்த 26,000 காலில் பார்த்தீங்கன்னா 1,01,506 கான்ட்ராக்ட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இது வந்து கான்ட்ராக்ட், நாட் குவான்டிட்டி. ஆட் ஆயிருக்கு. இது ஆட் ஆயிருக்கு.
இப்போ இந்த 1 லட்சங்கிறது மீனிங் என்ன ஆகுதுன்னா, அதனால 1 தான் சொன்னேன், லட்சம் மார்க்கெட் மேலே போனா எங்க போனாலும் கீழே வந்துருது சொன்னது காரணம் என்னன்னா 26,000 கால் ரேட்டு ஆட் ஆகியிருக்காங்க. இதோட சேர்ந்து உங்களுக்கு சொல்லும் போது இதோட எக்ஸாம்பிள் சேர்ந்து சொல்லிக்க வந்துடுது. இந்த 1 லட்சங்கிறது 25 என்னதுன்னா 25 26,000 கான்ட்ராக்ட் சார். இல்ல இது 25 போடு 50 போட்டா என்னது லாட் சைஸ் என்ன அது லிஃப்டிக்கு 25 தான் கலை. 25 கலை 25 மாத்திட்டாங்க. ஏய் ஒரு கொல்ல போறேன் அது மாத்தி கொள்ளலாம். மறந்துருச்சு 50 அதே 50 போட்டா கால்குலேட்டர் 25 போடு. ஓகே 1,01,506 இன்ட்டு 25. ஸோ இது வந்து 25,37,000 குவான்டிட்டி அப்படிதான் மென்ஷன் பண்ணும். இந்த கான்ட்ராக்ட் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இவங்க வந்து ஜீரோதாலாம் வந்து பார்த்தீங்கன்னா குவான்டிட்டியை தான் மென்ஷன் பண்ணுவாங்க. மற்ற எல்லாரும் இங்கே உங்களை காட்டும். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எங்க இருக்கு? ஓஏ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுதுங்களா? இங்கே 1,09,72,275 இருக்கு. 97 இது எப்படி வந்ததுன்னா இது வந்து ஓஏ மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இங்கே இருக்கிற 4,32,025 இன்ட்டு 25 போட்டிங்கன்னா இங்கே 1,08,00,000 வந்துருச்சா? ஏன்னா இது வந்து அப்டேட்டடு. நம்ம இங்க பார்த்தது வந்து இந்த டைம்ல உள்ள டிலேடு. இந்த டைம்ல உள்ளதுங்கிறனால 1 லட்சம் குவான்டிட்டி இப்போ ஏதோ சேஞ்சஸ் நடந்திருக்கு. அதுதான் இங்க வால்யூம்ங்கிறது அதே மாதிரி தான். இதுவும் வந்து கான்ட்ராக்டை தான் பேஸ் பண்றாங்க, நாட் குவான்டிட்டி. 12 லட்சங்கிறது வந்து கான்ட்ராக்ட். ஸோ இந்த அடுத்து நெக்ஸ்ட் வந்து ஐவி. இது வந்து சம் கால்குலேஷன்ஸ் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி அவங்க கால் சைடும் சரி புட் சைடும் சரி ஐவி மென்ஷன் பண்ணுறாங்க. அதில் டைம் வேல்யூ, ஃபியர் இதெல்லாமே இன்க்ளூட் ஆகிருக்கும். மார்க்கெட்டுடைய ஃபியர் இதெல்லாம் இன்க்ளூட் ஆனது தான் இந்த ஐவி. எல்டிபி ஓகே. இது அந்த மார்க்கெட்டில் அந்த ஸ்ட்ரைக்கில் இருக்கிற ப்ரீமியம். இது வந்து சேஞ்சஸ் ப்ரீவியஸ் ப்ரைஸ்லேருந்து க்ளோஸ் ப்ரைஸ்லேருந்து எத்தனை ரூபி வந்து மைனஸ் ஆகிருக்கு இல்லை ப்ளஸ் ஆகிருக்குங்கிறத இங்கே சேஞ்சஸில் காட்டும். பிட் குவான்டிட்டி ஃபஸ்ட்டே சொல்லியாச்சு. அதை இந்த மார்க்கெட் டெப்த்துடைய ஃபர்ஸ்ட் ரோவை காட்டுறது தான் இந்த க்ளோஸ்ல இருந்துப்பா. எதுங்க சார்? அந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்ல இருந்து சேஞ்சஸ் ஆகுது. ப்ரீவியஸ் க்ளோஸ் நேத்துடைய க்ளோஸ் பிரைஸ்ல இருந்து அதுதான் வந்து கால க்ளோஸ் பிரைஸ். அதுல இருந்து இன்னைக்கு எவ்வளவு சேஞ்ச் ஆயிருக்கு, சேஞ்சஸ் கால ஸ்பைக் ஆயிருக்கு. நடக்கும், இதெல்லாம் நடக்கும், அதெல்லாம் கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். இப்போ இந்த ஸ்ட்ரைக்ல எல்லா எக்ஸ்பைரியிலையும் நமக்கு வந்து தெரியணும் அப்படின்னா ஜஸ்ட் இதை நீங்க இங்க கிளிக் பண்ணீங்க, இங்க சூஸ் பண்றீங்க. அதே மாதிரி இங்கேயும் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இதை ஜஸ்ட் இங்க கிளிக் பண்ணீங்கன்னா எல்லா எக்ஸ்பைரியிலையும் இந்த 26ஆம் ஸ்ட்ரைக்கில் என்னென்ன ப்ரைஸ் ஓடுது, என்னென்ன ஐவி, என்னென்ன ஓஐ, என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது, வால்யூம் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நீங்கள் இங்கேயே அப்படியே சூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் செயின் வேணும்னாலும் இங்கேயே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வீக்கோடைய ஆப்ஷன் செயின் வேணுனாலும் இங்கேயே அப்படியே சூஸ் பண்ணிக்கலாம். அதோட ஆப்ஷன் செயின் இங்கே உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து இன்ட்ராடே இதுலேயும் சார்ட் பார்க்கலாம். இதில் எப்படி சார்ட் பார்க்கலாம்னா இப்போ ஒரு ஸ்ட்ரைக்குக்கும் இப்போ எக்ஸாம்பிள் 26,000 கால் அண்ட் புட்டுடைய சார்ட் பார்க்கணும். இந்த இடத்துல ஒரு சிம்பிள் இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா இன்னைக்கு இன்ட்ராடே சார்ட் மட்டும்தான் இது காட்டும். எந்த இடத்துல டைம் குறைஞ்சிருக்கு இங்க பாருங்க. இந்த கலர் வந்து ப்ளூ கலர் வந்து டார்க் ப்ளூ வந்து புட்டு, லைட் ப்ளூ வந்து கால் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு வந்து மார்க்கெட் கால் வந்து மேலேயே ஏறல, புட்டு வந்து நல்லா கீழே இறங்கி இருக்கு. இந்த மாதிரி கம்பேர் பண்ணலாம். காலுக்கும் புட்டுக்கும் சார்ட் பார்க்கலாம். இன்னும் இன்டெப்த்தாக போகணும், ஒரு செகண்டுக்கும் உங்களுக்கு வந்து டீட்டெயில் வேணும், நம்பர் வைஸ் பார்க்கணுன்னா இந்த இதை கிளிக் பண்ணிட்டு வியூ டேட்டா டேபிள் கொடுங்க. உங்களுக்கு வந்து ஒரு செகண்டுக்கும் கால் அண்ட் புட்டில் என்ன வேல்யூ இருக்குன்ட்டு நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இது வந்து நியூமரிக்கலாக இருக்கனால கன்ஃபியூஸ் ஆகும், நிறைய பேர்த்துக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இதில் இருக்கு, யூஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. இதை வச்சு ஸ்ட்ராடல் எடுக்கலாமா இல்லை அப்படின்னு கேட்குறேன். எதை வச்சுங்க சார்? இந்த நீங்க சொன்னதை வச்சு அந்த இது கிராஸ் ஆகுது, அதை வச்சு
இல்ல இந்த இல்ல சார், அது டிலே அதை ஆகும். வச்சு வச்சு எடுக்க முடியாது, ஸ்டாடல் எடுக்க முடியாதுங்க எடுக்க சார். முடியாது சார். ம். இது ஒரு புரிதலுக்கு, அதாவது இது ஏன் என்எஸ்சியை பார்க்க சொன்னோம்னா, நீங்க பார்க்குற எல்லா டேட்டாவும் வேற வேற இடத்துல இருந்து கிடைக்குது. இங்க பாருங்க, எல்லாம் இங்க ஜீரோல இருந்து இருந்து தான் போகுது. 25,900 வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே ரெண்டு பேருமே டவுன்ல தான் இருக்கு. ஜீரோல இருந்து பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் வந்து ரெண்டு சைடுமே டவுன்ல தான் போயிட்டு இருக்கு. 4% டவுன் ஆயிருக்கு, 7% டவுன் ஆயிருக்கு, காலும் புட்டும் இந்த இடத்துல. ஸோ இது ரெண்டு கரைஞ்சிருக்குன்றீங்க. ரெண்டுமே கரைஞ்சிருக்கு. ஓகே. அதை நம்ம பார்க்கணும்னா நம்ம இங்கே பார்த்துடலாம். இங்க பாருங்க, இந்த பக்கம் 3 ரூபாய், இந்த பக்கம் 26 ரூபா 22 ரூபா கிடைச்சிருக்கு மொத்தம். கரைஞ்சிருக்கு. மொத்தம் 26 ரூபா கரைஞ்சிருக்கு. இது ஜஸ்ட் சார்ட். நம்ம இங்க எப்படி சார்ட் பார்க்குறோமோ, இங்க இருந்து லைன் சார்ட் இப்போ பார்க்குறோம் இல்லையா, அதே மாதிரி என்எஸ்சியும் இந்த இடத்துல சார்ட் கொடுக்குறாங்க. இந்த சார்ட்டுக்கு உண்டான நியூமரிக்கல் டேபிள் வந்து இங்க கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு செகண்டுக்கும். ஓகே. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஓகே. ஓகே, அவ்வளோதான். இந்த இதில் வேற இதில் வந்து நீங்கள் உங்களுடைய டெக்னிக்கல், உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு நீங்கள் எடுத்துக்கலாம்.